பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து சத்திய வசனங்களை நாம் ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் தேவனை குறித்த சரியான அறிவை நமக்கு தருகிறார். அவரை அறிகிற அறிவு. ஏன்னா வேதம் இப்படி சொல்கிறது, அவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால் கர்த்தரை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவரை அநேகர் அறிந்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? சிலருடைய அறிவு எப்படின்னா, அதாவது கர்த்தரும் ஒரு தெய்வம் அப்படி சொல்கிறாங்க சில பேர். எல்லா தெய்வங்களுக்கு மத்தியில் இயேசுவும் ஒரு தெய்வம், கர்த்தரும் ஒரு தெய்வம் அப்படி சொல்கிறாங்க. கர்த்தரும் ஒரு தெய்வம் அல்ல, கர்த்தரே தேவன். கர்த்தரை அல்லாமல் வேறு ஒரு தெய்வம் இல்லை என்கிற இந்த அறிவு பரிசுத்த ஆவியினால் நமக்கு உண்டாகிறது. சரியா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அறிவு இருக்குது, ஆண்டவரை குறித்ததான ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு என்னன்னா, கர்த்தரே தேவன்கிற அறிவு இல்லை, கர்த்தரும் ஒரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல, கர்த்தரே தேவன். எலியாவின் நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. ஜனங்கள் சொன்ன வார்த்தை கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தரே தேவன் என்பதை அறிவதற்கு நமக்கு கர்த்தருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் தேவை. அவர்தான் நாம் ஆண்டவரை அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். அதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதின வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். எபேசியர் 2:18. அந்தபடியே நாம் இருதரத்தாரும். இந்த நாம் இருதரத்தாருங்கிறது சரியாக புரிஞ்சுக்கணும். யாரை சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதி. யூதர்களையும் புறஜாதிகளை பற்றி அவர் பேசிக்கிட்டே வராரு. அதில் எழுதப்பட்டிருக்கு, தூரமாக இருந்த நம்மையும் சமீபமாக இருந்த அவர்களையும் ஒன்றாக்கின்னு போட்டிருக்கோம். சரியா? இதை குறித்து விளக்குனா அது வேறு சப்ஜெக்ட். ஏன்னா யூதர்களும் சரி, நாமும் சரி. நாம்னா புறஜாதிகள், இன்னொன்று யாருன்னா யூதர்கள், ரெண்டும் தான். இப்போ யூதர்களும் புறஜாதிகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு பேருமே ஒரே ஆவியினாலே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றோம் அப்படிங்கிறார், பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறார். மறுபடியும் படிக்கிறேன், எபேசியர் 2:18. அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்? தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு கீழே சொல்லுவார், ஆதலால் நீங்கள் இனிமேல் யாரு கிடையாதுன்னா, நீங்கள் இனிமேல் அந்நியர் கிடையாது, நீங்கள் இனிமேல் பரதேசி கிடையாது. சரியா? நீங்கள் யாருன்னா பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டார் நீங்கள். அப்போ நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நாம் தேவனிடத்தில் சேரும்படி செய்கிறார். ஒரு காலத்தில் நம்ம யார் இருந்தோம் தெரியுமா? நாம் தேவனை சேராதவர்களாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம். நான் வேணா படிக்கிறேன், அந்த வார்த்தையை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எழுதப்பட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. படிக்கட்டுமா? 15. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும். 12ஆம் வசனம், அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் நிறையா இருக்குது, நேரம் பத்தாது. அப்போ நல்லா கவனிங்க, நாம் எல்லாரும் கிறிஸ்துவை சேராதவர்களாக, கிறிஸ்துக்கிட்ட சேர முடியாமல், பிதா கிட்ட சேர முடியாமல் இருந்தோம். பிதாவுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசை முட்செடி எரிகிறத பார்த்துட்டு பக்கத்தில் போய் இந்த காட்சியை பார்ப்பேன்னு போகும்போது அவர் சொல்லுவார், இங்கே கிட்டி சேராயாக அப்படிம்பாரு, பக்கத்தில் வந்துடாத அப்படிம்பாரு. அப்போ பிதாவாகிய தேவனுடைய பக்கத்தில்
போகிற பாக்கியம், மாம்சத்தில் போக முடியாது, ஆவியினாலே தேவனிடத்தில் இந்த சேருகிற சிலாக்கியம் நமக்கு கிடைக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் அது கிடைக்கு. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியை என்ன தெரியுமா? என்னை கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சேர்க்கிறார். நம்மளை எங்கே சேர்க்கிறாரா? நம்மை கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சேர்க்கிறார். அதை செய்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நம்ம தேவனிடத்தில் சேர வேண்டும். நான் ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். எப்படி? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்போ நான் தேவனிடத்தில் எப்படி சேர முடியும்? நல்லா கவனிக்கணும். தேவனிடத்தில் சும்மா அப்படியே சேர்ந்துட முடியாது. தேவனிடத்தில் சேரணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். தேவனுடைய ஆவியினால, பரிசுத்த ஆவியினால தான் நாம் தேவனிடத்தில் சேர முடியும். இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வேணும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்னன்னா, புறஜாதியாக இருந்த என்ன, அந்நியனாக இருந்த என்ன, தேவன் அற்றவனாக இருந்த என்ன, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து என்னை தேவனோடு சேர்க்கிறார். என்னை யாரோடு சேர்க்கிறார்? தேவனோடு சேர்க்கிறார். அதை இன்னும் சொல்லணும்னா, செடி இருக்கு, இந்த கொடி செடியோடு இணைஞ்சிருக்கணும். நாம் அவரோடு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். பிரிக்கப்பட்டிருந்தோன்னு வச்சுக்கிடுங்களேன். ஏன்னா ஒரு பாவம் மனுஷனை பிரிக்குது. பரிசுத்த ஆவியானவர் மனிதனை தேவனோடு சேர்க்கிறார். புரியுதா? பாவம் மனிதனை பிரிக்குது. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வரும் பொழுது அவனை பரிசுத்தமாக்குறத நாளைக்கு சொல்கிறேன். அதில் ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் மனிதனை தேவனோடு சேர்க்கிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியை என்னன்னா, தேவனை விட்டு தூரமாயிருந்த, தேவனை விட்டு பிரிந்திருந்த என்னை பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு சேர்க்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கிருபாசன தண்டையில் நாம் சேருகிறோம். ஒரு பழைய பாட்டு உண்டு தெரியுமா? கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் காரத்தில் ஏந்தி செல்வோம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் காரத்தில் ஏந்தி செல்வோம். ஐயா, கிருபாசன தண்டை என்ன செய்யணுமா? நெருங்கணுமா? அங்கே யாரும் போக முடியாது. பிரதான ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே போவார். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயத்தின் திரைச்சீலை 2 கிழிஞ்சு போச்சு. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் இரத்தத்தினால இன்னைக்கு முழங்கால் போட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியை என்னன்னா, பாவத்தினால் கிறிஸ்துவை விட்டு தேவனை விட்டு பிரிந்திருந்த என்னை அவரோடு சேர்க்கிறார். இப்போ நான் தேவனுடைய வீட்டுக்கு சொந்தக்காரன். நான் இனிமே அந்நியம் கிடையாது, பரிச்சயம் கிடையாது, பரதேசி கிடையாது. அடுத்த வார்த்தை கீழே போட்டிருக்கு, அதையும் படிச்சிடுறேன். எபேசியர் 3:22, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே, எப்படி? ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதை விளக்கினா ரொம்ப நேரமாகும். எப்படி? ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ கொஞ்சம் யோசிங்க. உங்களை தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டுவது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேவனிடத்தில் சேர்ப்பது மட்டுமல்ல, தேவனுடைய வாசஸ்தலமாக உங்களை உருவாக்குவதே பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளல அப்படின்னா நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக உருவாக முடியாது. சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நாங்கள் இத்தனை வருஷமாக ஆண்டவர் நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறதுங்க, பைபிள் சொல்கிறது நான் சொல்ல முடியும். நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கணும்னா நீங்கள் ஆவியினாலே கட்டப்படணும். தேவனுக்கு வீடாக கட்டப்படணும் ஆவியினாலே. ஒரு பக்கம் சொல்லுது நம்ம தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பரிசுத்தமாக இருக்குன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் வர வர பார்ப்போம். சும்மா நான் எப்படி வேணாலும் இருப்பேன், தேவனுடைய வாசஸ்தலமாக இருப்பேன்னா வாசஸ்தலம் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஆவியினால தான் தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்கள் கட்டப்பட முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னை தேவன் தங்குகிற இடமாக மாற்றுகிறார். அது யார் செய்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர் தான் செய்கிறார். இதில் 2 பாயிண்ட் வந்துடுது. ஒன்று, பிரிந்திருந்த எண்ணெய், தூர இருந்த எண்ணெய் தேவனோடு சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். 2வது, எண்ணெய் அவருடைய வாசஸ்தலமாக உருவாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கீங்களா? அதே போல் நீங்கள் தேவனுக்கு வாசஸ்தலமாக கட்டப்பட்டுக்கிட்டு வர்றீங்களா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி கட்டப்படணும். ஒரு செங்கல் வச்சு ஒரு கட்டடம் கட்டப்படுற மாதிரி ஆவியினாலே நான் தேவனுக்கு மாளிகையாக என்னுடைய வாழ்க்கை கட்டப்படணும். மாளிகைனா எப்படி இருக்கும்? எவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளவு, எப்படி சொல்கிறது, மாளிகை அப்படிங்கிற வார்த்தை சும்மா இருக்கிற குடிசையை பார்த்து மாளிகைன்னு சொல்லுவோமா? சாதாரண வீட்டை பார்த்து மாளிகைன்னு சொல்லுவோமா? எவ்வளவு அலங்காரங்கமாக, எவ்வளவு அழகாக, எப்படி இருக்கும்? எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அதான் மாளிகை. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீங்கன்னு பவுல் எழுதுறாரு. அப்போ அந்த வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் யாராம்? அவராலே மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவியினால தான் கட்டப்பட முடியும். ஐயா, ஆவியினால தான் கட்டப்பட முடியும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலைன்னா, பரிசுத்த ஆவியானவரை, வெறும் ஆவியார்னு சொல்லாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் தேவனுக்கு மாளிகையாக, தேவனுக்கு வாசஸ்தலமாக நீங்கள் கட்டப்பட முடியாது. உங்கள் வாழ்க்கை அலங்காரமான வாழ்க்கையா, அழகான வாழ்க்கையா, மாளிகை மாதிரி நீங்கள் வாசஸ்தலமாக கட்டப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தூரமாக இருந்த எண்ணெய், பிரிந்து கிடந்த எண்ணெய் தேவனோடு சேர்க்கிறார். என்னுடைய வாழ்வை அழகாக்கி தேவனுடைய வாசஸ்தலமாக என்னை மாற்றுகிறார். நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.